யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டார். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்து. யோசுவாவுக்குள்ள இந்த அபிஷேகம் காரியங்களை வாய்க்க பண்ணும் அபிஷேகம் வர்றதுக்கு அவர்கிட்ட முதலாவது அவர்கிட்ட காணப்பட்டது என்னன்னா ஞானத்தின் ஆவியினால். ஞானம் இருக்கும், படிக்கிறதுனால புத்தகத்தை படித்து அநேக பாடங்களை WMA MMA நம்ம குருசாமியே WMA படிச்சுக்கன்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் DBBM எல்லாம் படிச்சுக்கலாம். அந்த ஞானம் கிடையாது, ஞானத்தின் ஆவி. இந்த ஞானத்தின் அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த அபிஷேகம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்ப இந்த நாளில காரியத்தை வாய்க்க பண்ணும் அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? கடந்து செல்ல போறோம். அதுக்கு அந்த யோசுவாட்ட என்ன காணப்பட்டுச்சு? ஞானத்தின் ஆவி. எனக்கு ஞானம் இருக்கு ஆண்டவரே, படிப்பு இருக்கு, நிறைய பட்டம்,